அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம வார பலன்களில் ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள், மேச ராசியில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்காங்க. கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன் நடக்குங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் கூட அவர் வாங்கின நட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால, சனி 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளிலிருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. ஆனாலும் எதிர்பாராத செலவினங்களும் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய தடைகள் இருக்கு. ஆகையனால புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளுடைய நட்பை பெரிய லெவலில் பலப்படுத்துங்க. உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுலேயும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் சுமார் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட, வேலையை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் ஒரிஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ப்ராப்ளம்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காம இருந்தாலும் இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் பிரேக்கப் பண்ணால் கூட ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். வேறு கம்பெனிக்கு ஏதாவது பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுமார் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையில்லாத செலவினங்கள், வைத்திய செலவினங்கள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரையும் பிரதானமாக முருகனையும் தரிசனம் பண்ணுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல கேதுவோட இருக்கிறதுனால இந்த வாரம் எதிர்பாராத செலவினங்கள், குறிப்பாக இந்த வாரத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரம் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கரியர், ப்ரொஃபஷன் நல்லா இருந்தால் கூட பார்க்கும் வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம், இல்லைன்னா சுமாரான பலன்கள் தான் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் சுமாராகவே இருக்கும். இருந்தால் கூட இந்த வாரத்தில் உங்களுடைய
நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ உற்பத்தி சார்ந்த நீங்கள் ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தாலும் அதுவும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராகவே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அல்லது ரிசர்ச் பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ வேலையாட்கள் யாராக இருந்தாலும் அவங்கள தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் முழுமுதற் கடவுளாம் விநாயகருடைய தரிசனம், குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு நல்லா பண்ணிட்டு வாங்க, இன்னும் மேன்மை ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்குது. மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் இந்த வாரம் சித்திக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பட் வருமானங்கள் சுமார். நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலைகள் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடுங்க. குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய சொந்த தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அது இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் குறிப்பாக மகா கணபதியை தரிசனமும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இருக்கிறது ஒரு பக்கம் தெய்வானுகூலம், இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி. அப்படி பார்க்கிற போது இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்குது. யாருடைய பணமாவது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் தாராளமாக ஆரம்பிங்க. அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனும் இந்த வாரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது சொந்தமாக இடங்கிட வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு. குறிப்பாக பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். அதுலேயும் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் பெரிய கவனமாக இருக்கணும். யாருக்கும் தேவையில்லாமல் இந்த வாரம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும். நல்லதொரு வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வைரவரையும் ஆஞ்சநேயரையும் பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல கேதுவோட சாரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வ விலகி நிற்க வேண்டிய காலம், ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், திருமணத்திற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் சுமாராக தான் இருக்குது. வருமானங்கள் நிறைய இருந்தாலும் செலவினங்களும் அதற்கு தகுந்ததுக்கு மேலே இருக்குது. யாருக்கும் இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் வேண்டாம். அதுக்காக எதுவுமே பண்ணாமையே இருக்காதீங்க. உங்களுடைய ரியல் லைஃப் அல்லது ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் வேலை யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ வேறு கம்பெனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதோ தாராளமாக பண்ணுங்கள்.
அதுலேயும் ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து பண்ணுங்க. பெரிய லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் சுமார். இந்த வாரம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நிலவரம். அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த வாரத்தில் இருக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். தொண்டர்களால் ஒரு பக்கம் நன்மைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு தொடர்புகள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய வழிபாடும் துர்க்கையுடைய தரிசனமும் பிரதானமாக பண்ணுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லைன்னா கூட உங்களுடைய வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இல்லைன்னா இந்த வாரம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாருடைய விஷயத்திலையும் கவனமாக இருங்க. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய குறை இல்லைனால் கூட வருமானங்கள் உண்டு, எதிர்பாராத செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஒரு பக்கம் எல்லா விதமான முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் நிறைய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனம். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்க ஒழிய லாபம் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதான் பலன். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனும் ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது அல்லது மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக லாட்டரி டிக்கெட் வாங்கிறது, அதுலேயும் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் தேவையில்லாத டெம்டேஷன் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் சுமாராகவே இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, வைக்கிறது எல்லாமே சுமார் தான். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய வழிபாடு, மகாலட்சுமியின் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓரளவுக்கு மாற்றம், முன்னேற்றம் அமையும். துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே இந்த வாரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட
செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே சுமாராக தான் இருக்குது. அதனால் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே இந்த வாரம் பெஸ்ட்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சுமாராக தான் இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன்லேயுமே ரொம்ப பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமாரான பலன்கள். எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். பட் என்ன இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை தான் முதல்ல சொன்னது மாதிரி உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இதெல்லாமே இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதாக இருந்தாலும் பண்ணலாம். குறிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். குறிப்பாக முழுமுதற் கடவுளாம் விநாயகருடைய வழிபாடும், இந்த வாரத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் பிரதானமாக சேவிச்சுட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக இடங்கிடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சரியான காலமாக இந்த வாரம் இருக்கும். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே பெரிய லெவலில் இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த லோனை 2 தடவை சொல்கிறேன்னா அதுக்கான கிரக நிலைகள் இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் கிடைக்கும். அதோட மானிட்டரி பெனிஃபிட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷனு, இன்க்ரிமெண்ட்டையோ அதெல்லாமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, சைன் பண்ணுவீங்க. உங்களுக்கான பாப்புலாரிட்டி நிறைய இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம், எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கு. கணவன் மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஓரளவுக்கு தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மூவ் பண்ணுங்க. எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் குறிப்பாக கருடாழ்வாரையும் வழிபாடு பண்ணுங்க. மாற்றம் முன்னேற்றம் அமையும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் இருக்குது. குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீர்கள். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் இல்லை, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைகள். ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். எல்லாமே நமக்கு வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும். சுமாரான பலன்கள். இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் நட்பு டெவலப் பண்ணுங்க. உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதுலேயும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட்டும் நார்மலாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல், லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. நல்ல வேலையில் எதிர்பாராத லீவு போட வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரத்தில் பெரிய மகிழ்ச்சிகரமாக இல்லை. இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரம் அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் அவரால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாஸ்போர்ட், வீசா எதுவும் வராமல் இருந்தால் அது வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன். அதுலேயும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதும் பெருமாளுடைய வழிபாடும் குறிப்பாக முருகனுடைய தரிசனமும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். குறிப்பாக நீங்கள் இந்த ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை. யாருடைய பணமாவது உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயே உங்கள் புதன் இருக்கார். அப்படி இருந்தாலே அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும்.
இந்த வாரம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வேலையில் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதோ எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்புக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது எல்லாமே ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. நல்லா அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது அல்லது மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இந்த வாரம் இல்லை. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் இருக்குது, லாபம் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். அதுலேயும் இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாருக்கெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடோ அதர் ஸ்டேட்டோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் பகவான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. ஆகையினால உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் எல்லாமே டெவலப் ஆகும். அது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அல்லது ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்கும். பட் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் பேச்சை குறைங்க, தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. மற்றவங்க சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது, விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கல்வியில். இல்லைன்னா கல்வியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு பண்ணுங்கள். அதோட நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். அதோட கோல்டு பாண்டு எது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லதொரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். நல்லா ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனை தரிசனம் பண்ணுங்க. குறிப்பாக வராகிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்லது ஒரு முன்னேற்றம் அமையும். மீனராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறதுனால யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. கையில் பணம், தனம், பொருள் ஓரளவுக்கு இருக்கும். ஆனாலும் எதுலையாவது நீங்கள் இந்த வாரம் முதலீடு பண்ணுங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சுமாராக இருக்குது. அதனால் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பாருங்கள். பெரிய லெவலில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் லேட் ஆகுதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. எல்லாமே நன்மைக்காகவே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஷூரிட்டி, செக்யூரிட்டி போகிறதா இருந்தால் ஒரு டைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனம். அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்கள் விஷயத்திலையும் கவனம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்களாம் பார்த்து பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ, பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கெரியரில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இருக்காது. ஏதாவது ஒரு ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வேலைகள் உண்டு. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த ஊதியம், இது எல்லாமே இருக்குது. ஏதாவது வழக்கு இருக்குன்னா வழக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தேவை இருந்தால் மட்டும் இந்த வாரம் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வாரம் ஏதாவது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் பைரவருடைய வழிபாடும் வராகியும் பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.